ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சேக்க அந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்த விட நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட், பேசாம நீ டாமினேட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி யோகி அப்படிங்கிற அந்த ஃபாக்ஸ் கேட்கவும், ப்ரீவியஸ் லைஃப்ல நான் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படிதான் தோத்து போனேன். ஸோ இந்த வேர்ல்டில் அதை பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லி, இந்த வேர்ல்டுலயும் நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸோசிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஹீரோ அகாடமிக்கு வந்து ஒரு மாதம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. அந்த டேமன்ஸ் பிரச்சனைக்கு அப்புறம் எதுவும் பெருசாக நடக்கலாம். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆமியோ வரதை பார்த்துட்டு இந்த வேர்ல்டில் என் கோல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தங்களை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு என்னோட பாராட்டுகளை அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஹே ஆமியோ குட் மார்னிங் நம்ம ஹீரோ சொல்லவும், என்கிட்ட பேசினா அவ்வளோதான் அப்படின்ட்டு வா கிளம்புறா. அகாடமியில் இன்னும் நிறைய டைம் இருக்காவா கூட ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடலாம். ஆமாம், மற்றவங்க கூட எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேலேருந்து ஏதோ வந்து விழவோ டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தப்பிச்சிருதான். சாரி உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு டீச்சர் கேட்குறாரு. மிஸ்டர் கோடல் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆமாம் அது என்னதான் நம்ம ஹீரோ கேட்கவும், இது மான்ஸ்டர் பிளட், இது கூட ஹெர்ப்ஸ் எல்லாம் கலந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான்னு அவர் சொல்றாரு. லைட் மேஜிக் தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி, டார்க் மேஜிக் எனக்கு அவ்வளவா வராது அப்படின்னு அவர் சொல்லவும், ஓ ஆமாம் டார்க் மேஜிக் கிராவிட்டி ஸ்பேஸ் டைம் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஹியூமன் கிட்ட லைட் அண்ட் டார்க் ரெண்டு எலமெண்ட்டும் இருக்கிறது ஆச்சரியம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஸ்கூல் ஆனிவர்சரி நெக்ஸ்ட் வீக் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆமியோ ஈஃபா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஸ்கூல் முடிஞ்சு வந்து பாருங்க. டனியா ஃபாரஸ்ட்க்கு போய் நியூ ஸ்டூடெண்ட் ராஸ்டர் கொடுக்கணும்னு டீச்சர் சொல்லவும், அந்த ஃபாரஸ்ட்ல தான் டீமன் வந்துச்சு, அது டேஞ்சர் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஒருவேளை ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நெக்ஸ்ட் பெஸ்ட் கிரேட் இருக்கிற ஸ்டூடெண்ட் போக சொல்லுவேன் அப்படின்னு டீச்சர் சொல்லவும், அப்போ ஓகே ஈஃபா உனக்கு போக விருப்பம்லன்னு சொல்லிடு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சரின்னு சொல்லவும், லேம்ப்ரோக் நீ என்ன பண்ண ட்ரை பண்றேன்னு தெரியல, நான் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கவும், இது ஒரு முக்கியமான செர்மனி, சர்வெண்ட் போனா நல்லா இருக்காதுல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஈஃபா கிட்ட தனியா போய் உனக்கு அதுல போகணும்னு விருப்பம் இருக்கான்னு கேட்கறான். இல்லைன்னவா சொல்றா. கண்டிப்பா நீ இப்படி பண்ணதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குமே நவா சொல்லவும், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, அந்த ஆமியா அன்னைக்கு நிறைய டீமன்ஸை கொண்டா அவளுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், அப்போ உனக்கு அவளை பிடிக்குமா அப்படின்னு ஈஃபா கேட்கவும், அதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அவளே மாரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு கிடைக்கிறது ரேருன்னு சொல்லவும், அப்ப நானும் ஸ்ட்ராங் தானே, எல்லாம் எலமெண்ட்ஸ் என் பேச்சு கேட்குது, நான் உனக்கு பார்த்தாதான் ஈஃபா கேட்கவும், ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தா மக்கள் எல்லாரும் அவங்கள மட்டுமே தான் நம்பி எல்லா ஹெல்ப்பையும் அவங்க கிட்ட கேட்பாங்க, அந்த லெவலுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு தான் அவன் நம்ம ஹீரோ சொல்லவோ, சரியாப்ப நான் என்னால முடிஞ்சு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஈஃபா சொல்றா. ஆனா நீ கிளாஸ்ல அந்த மாதிரி பேசினது மத்தவங்க ஒன்னும் தப்பா நினைப்பாங்க, அதை நினைச்சுதான் வருத்தப்படுறேன் ஈஃபா சொல்லவும், சரி ஓகே புரிஞ்சுது ஈஃபா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நியூ ஸ்டூடெண்ட் ராஸ்டர் இதுதான் டெம்பிள்ல டெலிவரி பண்ணிருக்கான்னு டீச்சர் கொடுக்குறாங்க. உன் கூட இருக்கிற அந்த சர்வெண்ட் பொண்ணு அவ உனக்கு பத்தாதா, எதுக்கு ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு ஆமியோ கேட்கவும், எங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். பொய் சொல்லாதப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு ஆமியோ சொல்லவும், உனக்கு 18+ பத்திலாம் பேச பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப ஆமியோக்கு திடீர்னு தலைவலிக்குது. ஒரு மேஜிக் சர்க்கிள் அங்க இருக்குது நம்ம ஹீரோ பார்க்கறான். திடீர்னு இவங்க பார்த்தா டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துக்கு போறாங்க. நம்ம எப்படி டஞ்சனுக்குள்ள வந்தோம் அப்படின்னு ஆமியோ பாக்குறா. மான்ஸ்டர் வரவும் ஆமியோ தனியாலாம் நின்று அவங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கிறா. அவ பின்னாடி திடீர்னு ஒன்று வரவோ டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறான். உட்டை வச்சு அட்டாக் பண்ற இப்படி ஒரு மேஜிக் நான் பார்த்தது இல்லையே நம்ம சொல்லவும், லேம்பர் கிளானோட புது மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நம்ம தான் வழியை கண்டுபிடிச்சு வெளியே போகணும்னு ஆமியோ சொல்லவும், நம்ம சேஃபா இருந்தா ஸ்கூல் நம்மள தேடி வருவாங்கல்ல, போகணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம எங்க இருக்கோம் நமக்கே தெரியாது, ஸ்கூல் எப்படி நம்மளை கண்டுபிடிப்பாங்க, அது போக அட்வென்ச்சரஸ் யாரும் அதிகமா டஞ்சனுக்குள்ள வரமாட்டாங்க, ஏன்னா சர்வைவல் ரேட் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்றா. லைட் டாலிஸ்மன் நம்ம ஹீரோ பார்க்க விடவும், உன்கிட்ட லைட் மேஜிக்லாம் இருக்கா, நீ இருக்கிறதோ சர்வை பண்ண கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. மேல நம்ம ஹீரோ ஷீக்கு காமிய பீஸோட ஷேப்ல பறக்க விட்டுருப்பான். வர்ற வழி ஃபுல்லா நம்ம ஹீரோ டாலிஸ்மனை ஒட்டிட்டே வரான். மேல இருக்கிற பீஸ் கூட இது கான்டாக்ட் ஆச்சுன்னா எந்த லொகேஷன்ல இருக்கும், எப்படி வெளியே போலாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் சில காப்ளின்ஸ் அந்த இடத்துக்கு வருது. ஒரு பெரிய காப்ளினோட கையாவா வெட்டுறா. ஆனாலுமே அது வந்துட்டு இன்னொரு கையை வச்சு அவளை அட்டாக் பண்ணிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ மத்த காப்ளின்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போடுறான். நிறைய காப்ளின்ஸ் வர அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப ஆமியம் வாங்கியிருந்தா இப்போ இதை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சென்டிபீடை நம்ம ஹீரோ சமன் பண்ணுவோம். அது எல்லாரையும் காலி பண்ணுது. இந்த மாதிரி குட்டி இடத்துல சென்டிபீட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப ஆமியோ கண்மொழிக்கிறா. ஏங்கப்பா நீ தனியால இது எல்லாத்தையும் பண்ணியா அப்படின்னு ஆமியோ பாக்குறா. திரும்பவும் தலைவலிக்கவும், உனக்கு எப்பவும் இப்படி தலைவலிக்குமா நம்ம ஹீரோ கேட்டுட்டு அவனோட பேரியரை போடவும் அவளுக்கு தலைவலி நிக்குது. இந்த பேரியர் உன கர்சஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா என்ன யார் கர்ஸ் பண்ணிருப்பா, கர்ஸ் பண்ணணும்னா என் மேல எதையாச்சும் அதுக்கு ஒட்டி வச்சிருக்கணும்ல கேட்கவும், நீ பார்க்க முடியாத இடத்துல ஒட்டி வச்சிருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்குன்னு என்ன பார்க்கலாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லவும், நான் அப்படி ட்ரை பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நீ என்ன பாரு ஏதாச்சும் இருக்கானவா கேட்கறா. இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். மேபி ஸ்கின் கலர்லயே எதையாச்சும் சின்னதா ஒட்டி வச்சிருக்கலாம்னு சொல்லவும், நீ என்ன திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு தானே பிளான் போடுற அப்படின்னு ஆமியோ கேட்கவும், அதெல்லாம் இல்ல மேபி ரிமோட்லி கூட இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னு அவனை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா நான் கடைசி வரை அவன் பேரியருக்குள்ளேயே இருக்கணும் போல நம்ம சொல்லவும், அவ முடிய வாங்கி ஒரு டாலிஸ்மன்ல கட்டி உன்னோட கர்ஸ் இப்ப அந்த பேப்பருக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். நீ என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு நினைக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவும், இஃப் அவன் நீ தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, அவன் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம ஹீரோ சொல்லவும், நோபல்மேன் சர்வெண்ட் ஃபேமிலின்னு சொல்றது நான் இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படின்னு ஆமியா சிரிக்கவும், எங்க அம்மா ஒரு மிஸ்ட்ரஸ், சோ மேன்ஷன்ல யாருமே என்ன அந்த லெவலுக்கு கண்டுக்கிட மாட்டாங்க, இஃபா தான் எனக்கு துணியா எப்பவும் என் கூட இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி உன்னோட அப்பா அம்மா எப்படின்னு கேட்கவும், எங்க அப்பா ஒரு அட்வென்ச்சரர், எங்க அம்மா கில்டுல ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லவும், பேரண்ட்ஸை பத்தி பேசுறது இவளுக்கு பிடிக்கல போலிய, டாபிக்க மாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, உனக்கு என்ன பிடிக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஃபைட் பண்றது தான் எப்பவோ
ரொம்பவும் பிடிக்கும். ஆனா என் பேரண்ட்ஸ் என்ன ஃபைட் பண்ணாதன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஒரு தடவை குரூப்பா போய் அதுல பாதி பேருக்கு அடிபட்டதுக்கு அப்புறமும் நான் இன்னும் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் அப்பையில இருந்து என்ன ஒரு பேட்டில் ஃப்ரீக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா மாதிரி ஃபைட் பண்ணா எல்லாரும் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துல எனக்கு இந்த ஃபைட் சலிச்சு போயிடும், அதை நான் விட்டுருவேன்னு நினைச்சேன். ஆனா அந்த டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போதும் காப்ளின்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போதும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒருவேளை உண்மையிலேயே நான் ஃப்ரீக் தானோ நான் யோசிக்கவும் இல்ல, எல்லாருமே பிறந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். மேபி ஃபியூச்சர்ல உன்னோட ஸ்ட்ரென்த் எனக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஃபைட்டிங் மட்டும் தான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னா ஆனா அது உண்மை கிடையாது, உனக்கு இன்னொரு விஷயமும் பிடிக்கும். 18+ பத்தி பேசுறது நம்ம ஹீரோ சொல்லவும் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறா. நான் என் பாடியை காமிச்ச விஷயத்தை பட்டு நீ வெளியே யாருக்கிட்டயும் சொல்லிடாத அண்ட் நான் காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. ஹீரோ டாலிஸ்மனை வச்சு எங்க இருக்கோன்னு லொகேட் பண்ணிட்டான். வெஞ்சரிங் எனக்கும் பிடிக்கும், ஃபைட் பண்ண கத்து தெரியா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ இவங்க நிறைய மான்ஸ்டர் தோக்கடிச்சு பாஸ் லெவலுக்கு போறாங்க. நான் இது நாள் வர பாஸ் லெவல் கூட ஃபைட் பண்ணதே இல்ல, அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் ரொம்பவே டஃபா இருக்கும் அப்படின்னு ஆமியா சொல்லவும், ஆனா அந்த பக்கம் தானே வழி இருக்கும் நம்ம வெளியே போறதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ அது கூட ஃபைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, ஒருவேளை நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா ஓடிடணும்னா அப்படின்னு ஆமியா சொல்றா. இப்போ இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. சேகா ஜாக்கிரதை, முடியலன்னா நம்ம பின் வாங்கிருவோம் அப்படின்னு ஆமியா சொல்றா. அந்த ஸ்னேக் வந்து ஆசிட துப்புது. ஆமியோ மேஜிக் வச்சு அட்டாக் பண்றா. ஆனா அதோட ஸ்கேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எத் மேஜிக்ல ஒரு மெட்டலை சமன் பண்ணி அதோட வாயிலேயே நம்ம ஹீரோ சொருவிட்டு ஆமியோ அதோட தலையில ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ குத்துனா அந்த மெட்டல் ஒரு மாதிரி ஆகி பிளாஸ்ட் ஆகுது. வாட வச்சு அதோட தலையிலேயே டைரக்டா ஆமியா குத்துறா. இப்போ அது இறந்து போகுது. சந்தோஷத்துல நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பாஸ் லெவல கொண்டிருக்கேன் அப்படின்னு ஆமியா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. சேகா நீ முதல்லயே வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டல, டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி வெளியே போயிருக்கலாம்னு யோகி கேட்கவும் ஆமியோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சா அப்பதான் அவ ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஸ்வாட் சீல்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு ஆமியோ யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஸ்வாட் எடுக்கிறான். அதுல இருந்து ஒரு ரிங் விழுது. ஸ்வாட் ஏன் டைப் கிடையாது, சோ ஸ்வாட நீ வச்சுக்கோ, அந்த ரிங்கை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நம்ம லக்கி டே தான் அப்படின்னு ஆமியோ சொல்றா. அட்வென்ச்சரிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம டீம் அப் பண்ணி ஃபைட் பண்ண அது சூப்பரா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணலாமா நம்ம கேட்கவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஸ்கூல்ல போய் நடந்ததை ரிப்போர்ட் பண்றாங்க. ஆமியோ மேல இருக்கிற கார்ஸை பத்தியும் நம்ம ஹீரோ டாலிஸ்மனை பத்தியும் மட்டும் நம்ம ஹீரோ அதுல இருந்து மறைச்சிருதான். டெம்பிளுக்கு கீழே டஞ்சன் இருக்குது, ஸ்கூலுக்கே தெரியல. அண்ட் ஆமியோட அந்த கார்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கதவை தட்டிட்டு, மிஸ்டர் கார்டல் உங்களுக்கு சொந்தமானது திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ வரவும், உன்கிட்ட நான் எதையும் கொடுத்ததா ஞாபகம் இல்லையேன்னு அந்த டீச்சர் சொல்றாரு. ஓ ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆமியோக்கு இன்னும் எதுவும் ஆகல நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு என்ன உண்மைலாம் தெரியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த டீமன் கிட்ட டெலிபோர்டேஷன் மேஜிக் இருந்திருக்கலாம், ஆனா ஸ்கூலுக்குள்ள அவ்வளவு பெரிய சர்க்கிளை கிரியேட் பண்ணணும்னா உள்ளுக்குள்ள இருந்த ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணிருக்க முடியும். ஒரிஜினல் உருவத்தை காமிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹஹா நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் ஆக்சுவலி ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு டீச்சர் சொல்லுவோம். அப்படின்னா நீ ஒரு ஹியூமன் ஸ்பையான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் பெயர் கூட தான் டீமன் ஸ்பையா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ புதுசா ஒரு கார்ஸை கிரியேட் பண்ணிருக்க, உண்மையிலே நீ ஜீனியஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட திறமை யாருக்குமே புரியாது, ஈஸியா ஒருத்தரை கொல்றதுக்கு இதுதான் ஒரே வழி, பாக்குறதுக்கும் நேச்சுரல் டெத் மாதிரி இருக்கும், ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது ரொம்பவே ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும், சோ உண்மை தெரிஞ்ச உன்னை இப்பவே கொண்டுதான் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண போகவும், ஆமியோட கார்ஸ் லொகேஷன் மாறினதை நீ கண்டுபிடிக்கலையா, நீ கார்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பேப்பரை தான், உன்னோட கார்ஸை நீ ஆக்டிவேட் பண்றதுக்கு டீமன் பிளட் அவங்க மேல பட்டிருக்கணும், டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணப்போ ஆமியா உடம்பெல்லாம் பிளட் ஆச்சு, உன் கார்ஸை நீ எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுனாலே உன் கார்ஸ் அழிக்கிறது ஈஸி அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சிருந்த டீமனை சமன் பண்ணி அதை வெடிக்க வச்சு அதோட பிளட்டை நம்ம ஹீரோ மேல பட வச்சு, இப்போ நான் உன்னோட கார்ஸை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன முட்டாளா, அந்த கார்ஸ் உன்னை கொன்றும் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லவும், இப்போ நம்ம ஹீரோ எதையோ ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கான். இந்த கார்ஸ் எங்க இருந்து வந்ததோ அங்கேயே திரும்ப போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அது என்ன உருவம், என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஷாக் ஆகவும், கர்மா ஒரு பூமராங் கேள்விப்பட்டதுல உங்க கார்ஸை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டீச்சர் உடம்புல இருந்து ரத்தமா வருது. இந்த வேர்ல்டுல யாருக்கோ கார்ஸ் பத்தி தெரியாதுங்கிறதுனால உங்க கார்ஸ் டெக்னிக் சூப்பரா தான் மத்தவங்களுக்கு தெரியானா, என்னோட எக்ஸ்பர்டீஸே கார்ஸ்ல தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சேகா இவன் தான் எப்படி கண்டுபிடிச்சன்னு யோகி கேட்கவும், என்னோட ஷீக்கி காமியா வச்சுதான் ஃபாரஸ்ட்ல இருந்த குறிப்பிட்ட பூவோட தடம் இவன் மேலதான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஈஃபா கையை கொண்டாந்து அந்த ரிங்க மாட்டி விடுறேன். அது எனக்கான்னு கேட்கவும், ஆமா என்னால எலமெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியாதுல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இதை சுத்தி எலமெண்ட்ஸ் வருது, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு வா சொல்றா. முடிஞ்ச லெவலுக்கு என் கூட இருக்கிறவங்களையும் ஸ்ட்ராங்கா மாத்தணும், அதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆமியோ ஹாய் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஃபா கிட்ட ஹோம்ஒர்க் சொல்லி தந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றா. இவங்க எப்ப க்ளோஸ் ஆனாங்கன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஆமியோ ஒன்னு வெறுக்கல, உன்ட்ட பேச வைக்கப்படுறாப்பா, என்ன நம்பு, பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு யோகி சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. யோகி அப்படிங்கிற அந்த ஃபாக்ஸ் நம்ம ஹீரோ தலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். சில சமயம் அது விஷுவலா தெரியாது, ஆடியோ மட்டும் தான் கேட்கும். யோகி அப்படிங்கிறது அந்த தலைக்குள்ள இருக்கிற ஃபாக்ஸ், அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஸ்டோரி கொஞ்சம் வேற மாதிரி போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.